நம்ம வெளியில போகும்போது பூனைகள் குறுக்கால போச்சுன்னா நின்னு போகணுமாமே, இல்லைன்னா கெட்டது நடக்குமாமே. அது உண்மையா? வாங்க இவர்கிட்ட கேட்போம். அந்த காலங்கள்ல தொழில்நுட்ப வளர்ச்சி, இந்த நகரமயமாதல் இல்லாத அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் மாட்டு வண்டிகள்ல காட்டு பகுதிகளில் தான் அதிக பயணங்களை மேற்கொள்வாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது மாலை நேரம் ஆச்சுன்னா இருட்டிடும். அப்படி இருட்டுச்சுன்னா காடுகள்ல இருக்கக்கூடிய விலங்குகளினுடைய கண்கள் மட்டும் பச்சை நிறத்துல மின்னுமா. ஏன்னா இரவு நேரத்துல அப்போ இப்ப இருக்க மாதிரிலாம் லைட் இல்லை இல்லையா, லாந்தர் விளக்குகளை எடுத்துட்டு தான் போவாங்க. குறிப்பா பூனைகள் காட்டுல ரொம்ப அதிகமா வாழுமா. அதனால இந்த மாடுகள் அந்த பூனையினுடைய கண்களை பார்த்து என்னடா இது இப்படி ஏதோ ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லி மிரண்டு பயத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடிருமே அப்படிங்கிறத உணர்ந்த அந்த மாட்டு வண்டிக்காரர் என்ன பண்ணுவாராம், வண்டியை நிறுத்திட்டு அந்த மாட்டுக்கு தண்ணி கொடுத்து உணவு கொடுத்து அதை அப்படியே கொஞ்சம் டைவர்ட் பண்ணி சாந்தப்படுத்தி திரும்பியும் அந்த மாட்டை கூட்டிட்டு போயிடுவாராம். இவ்வளவுதாங்க கதை. இதுக்குத்தான் பூனை வந்தா நின்னுட்டு போகணுங்கிற செய்தி பரவலானுச்சு. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிட்டோம், போகும்போது பூனை வந்தா கெட்டது நடக்கும்னு அந்த பாப்பா சொன்னிச்சு இல்லைங்களா. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. பூனை அது வேலைக்கு போகுது, நாம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நிச்சயமாக நல்லதே நடக்கும்.